வணக்கம். குழந்தை பிறந்ததும் நமக்கு எத்தனையோ சந்தோஷம். ஆனா அது கூடவே வர சில உடல் ரீதியான பிரச்சனைகளை பத்தி பேசவே நாம தயங்குறோம். அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணுதான் பிரசவத்துக்கு அப்புறம் நம்ம இடுப்பெலும்பு தளம், அதாவது பெல்விக் ஃப்ளோர் பலவீனமாகிறது. இது எப்படி சரி செய்யறது, நம்ம பழைய தெம்புக்கு எப்படி திரும்புறதுன்னு தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். முதல்ல டாக்டர் பிரசாந்த் சொன்ன இந்த விஷயத்த பாருங்க. எவ்ளோ உண்மையா இருக்குல்ல. தும்மும்போது, சிரிக்கும்போது, இல்ல குழந்தைய தூக்கும்போது லைட்டா யூரின் லீக் ஆகிறது. இத பல தாய்மாருங்க இது நார்மல் தான் போல நினைச்சு அப்படியே விட்டுருவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, இத நீங்க பொறுத்துக்கிட்டு போக வேண்டிய அவசியமே இல்ல. இது ஒரு மெடிக்கல் கண்டிஷன். இதுக்கு நிச்சயமா தீர்வு இருக்கு. சரி, அப்போ இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் என்ன? நம்ம எல்லாருமே இடுப்பெலும்பு தளம், பெல்விக் ஃப்ளோர்னு சொல்றமே, அதுனா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம். அதை ஏன் ஒரு தொய்வடைஞ்ச ஊஞ்சல்னு சொல்றாங்கன்னு பாப்போம். சிம்பிளா சொல்லணும்னா, உங்க இடுப்பெலும்பு தளம்ங்கிறது ஒரு தசை கூட்டம்தான். ஒரு ஊஞ்சல் மாதிரி இல்லனா ஒரு ட்ரம்போலைன் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. உங்க இடுப்புக்கு கீழ ஒரு வலை மாதிரி விரிஞ்சு உங்க முக்கியமான உள்ளுறுப்புக்கள் எல்லாத்தையும் தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ப முடியுதா? இந்த சின்ன தசை அமைப்புக்கு 3 முக்கியமான வேலைகள் இருக்கு. 1, உங்க சிறுநீர்ப்பை, கருப்பை, மலக்குடல் இதெல்லாம் கீழே இறங்கிடாம தாங்கி பிடிக்கிறது. 2, நீங்க கண்ட்ரோல் இல்லாம யூரின் போறதையோ மோஷன் போறதையோ தடுக்கிற ஒரு வால்வ் மாதிரி வேலை செய்யுது. 3, உங்க முதுகு வலி வராம உங்க உடம்புக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்குது. இது 24/7 வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்போ கர்ப்ப காலத்துல என்னதான் நடக்குது? உங்க உடம்புல ரிலாக்சின் அப்படின்னு ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கும். அதோட வேலையே பிரசவத்துக்காக உங்க தசைகள் எல்லாம் தளர்த்துறது தான். இது ஒரு பக்கம் நடக்க, இன்னொரு பக்கம் குழந்தையோட எடை மாசக்கணக்கா அந்த தசை ஊஞ்சல கீழே நோக்கி அழுத்திட்டே இருக்கு. இப்ப நான் சொல்ல போற நம்பர் உங்களை கண்டிப்பா ஆச்சரியப்படுத்தும். சுகப்பிரசவத்தின் போது இந்த பெல்விக் ஃப்ளோர் தசைகள் அதோட இயல்பான அளவை விட 300% வரைக்கும் நீளுமா. யோசிச்சு பாருங்க, ஒரு ரப்பர் பேண்ட மாசக்கணக்கா இழுத்து வச்சிருந்தா என்ன ஆகும்? அதான் இங்கேயும் நடக்குது. அதனாலதான் குழந்தை பிறந்த பிறகு இந்த தசைகள் பலவீனமாகி தொய்வடைஞ்சு போகுது. சரி, பிரச்சனை என்னன்னு இப்ப நமக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. இதுக்கு தீர்வு இல்லையான்னு கேட்டா நிச்சயமா இருக்கு. உங்க உடம்ப திரும்பவும் வலுப்படுத்த ஒரு சிம்பிளான 5 ஸ்டெப்ல ஒரு ஆக்ஷன் பிளான் இருக்கு. அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். அப்போ இந்த தொய்வடைஞ்ச ஊஞ்சலை எப்படிங்க சரி செய்யறது? எப்படி அது திரும்பவும் பழைய மாதிரி டைட் ஆக்குறது? வாங்க, அதுக்கான வழிகளை வரிசையா பார்க்கலாம். உங்க பெல்விக் ஃப்ளோர் ரீஹாப்க்கு இந்த 5 ரூல்ஸ் தான் பைபிள் மாதிரி. 1, சரியான தசைய கண்டுபிடிக்கணும். 2, கெகல்ஸ சரியா செய்யணும். 3, தி நாக் டெக்னிக்க கத்துக்கணும். 4, வெயிட் தூக்குறதுல ஒரு கட்டுப்பாடு வேணும். 5, மூச்சு விடுற முறைய சரி பண்ணும். இது ஒவ்வொன்றுமே ரொம்ப முக்கியம். வாங்க டீட்டெயிலா பாப்போம். ஆனா ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரியுமா? கெகில்ஸ் பண்ற பாதி பேருக்கு மேல, அதாவது 50% பெண்கள் அத தப்பா தான் பண்றாங்களா. அவங்க வயித்து தசையோ இல்ல தொட தசையோ தான் டைட் பண்றாங்க, பெல்விக் ஃப்ளோர் தசைய இல்ல. அதனாலதான் ரூல் நம்பர் 1 ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அந்த சரியான தசை எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். நீங்க யூரின் போகும்போது பாதி வழியில அதை நிறுத்த முயற்சி பண்ணுங்க. அப்படி நிறுத்துறதுக்கு எந்த தசையை நீங்க இருக்குறீங்களோ அதுதாங்க உங்க பெல்விக் ஃப்ளோர் தசை. ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு வார்னிங், இத ஒரு தடவை தசைய கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான் செய்யணும். இதையே ஒரு எக்ஸசைஸா திரும்ப திரும்ப செஞ்சா யூரின் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ ஜஸ்ட் ஒன்ஸ், ஓகே? ஓகே, தசைய கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரூல் நம்பர் 2, தினமும் செய்ய வேண்டிய கெகல் எக்ஸசைஸ். இதுல 2 விதம் இருக்கு. 1, ஸ்லோ மேரத்தான். தசையை இறுக்கி ஒரு 5-10 செகண்ட் ஹோல்ட் பண்ணி அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணணும். இது நாள் முழுக்க உங்க உறுப்புகளுக்கு சப்போர்ட் கொடுக்கும். இன்னொன்னு ஃபாஸ்ட் ஸ்பிரிண்ட். வேகமா இறுக்கி உடனே ரிலாக்ஸ் பண்ணணும். இது தும்மும்போது இருமும்போது வர திடீர் பிரஷரை தாங்க உதவும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இருக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் ரிலாக்ஸ் பண்றதும். ஒரு நாளைக்கு 3 வேளை இதை செய்யணும். அடுத்து ரூல் நம்பர் 3, தி நாக். இது ஒரு சூப்பரான டெக்னிக். நீங்க இருமுறதுக்கு முன்னாடி, தும்முறதுக்கு முன்னாடி இல்ல குழந்தைய தூக்குறதுக்கு முன்னாடி கரெக்டா 1 செகண்ட் முன்னாடி உங்க பெல்விக் ஃப்ளோர் தசைய டக்குன்னு இறுக்கிக்கணும். இது ஒரு பயாலஜிக்கல் ஷாக் அப்சார்பர் மாதிரி. திடீர்னு வர்ற அழுத்தத்தை தடுத்து உங்க தசைகளை பாதுகாக்கும். 4வது விதி ரொம்ப ரொம்ப கண்டிப்பான ஆனா அவசியமான விதி. பிரசவம் முடிஞ்சு 6 வாரத்துக்கு நீங்க உங்க குழந்தையோட வெயிட்ட தவிர வேற எதையுமே தூக்கக்கூடாது. நோ மீன்ஸ் நோ. தண்ணி, வாளி, கேஸ் சிலிண்டர்னு எதையும் தூக்காதீங்க. அப்படி செஞ்சா குணமாயிட்டு வர்ற உங்க தசைகள்ல பெர்மனன்ட் டேமேஜ் ஆகி உறுப்பு சரிவு, அதாவது ப்ரொலாப்ஸ் வர்றதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு. ப்ளீஸ் இதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கோங்க. கடைசி விதி, 5வது விதி, ஃப்ளோ பிஃபோர் யூ கோ.
அதாவது வேலை செய்யறதுக்கு முன்னாடி மூச்சை வெளியே விடுங்க. இது ஒரு சிம்பிள் பிசிக்ஸ் தான். நீங்க வெயிட்ட தூக்கும்போது ஹக்னு மூச்சை அடக்குனீங்கன்னா அந்த பிரஷர் மொத்தமும் கீழே இறங்கி உங்க பெல்விக் ஃப்ளோரை தாக்கும். அதுக்கு பதிலா வெயிட்ட தூக்கும்போது மூச்சை ன்னு வெளியே விடுங்க. இப்படி செய்யும்போது பிரஷர் மேல் நோக்கி வெளியே போயிடும், உங்க தசைகளும் சேஃபா இருக்கும். சரி, இப்ப நம்ம என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து என்னவெல்லாம் செய்யவே கூடாதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஊர்ல பரவி கிடக்கிற சில ஆபத்தான கட்டுக்கதைகளை மெடிக்கல் உண்மைய வச்சு உடைக்கலாம் வாங்க. முதல் கட்டுக்கதை. எனக்கு சி செக்ஷன் ஆச்சு, சோ எனக்கு இந்த பெல்விக் ஃப்ளோர் பிரச்சனையெல்லாம் வராது. இது சுத்தமா தப்பு. உண்மை என்னன்னா, நீங்க 9 மாசம் குழந்தைய வயித்துல சுமந்ததுக்கே அந்த தசைகள் பலவீனமாயிடும். சோ டெலிவரி நார்மலா இருந்தாலும் சரி, சி செக்ஷனா இருந்தாலும் சரி, எல்லா அம்மாக்களுமே கெகல்ஸ் செய்யணும். அடுத்த கட்டுக்கதை, வயிற்ற நல்ல துணி வச்சு இறுக்கி கட்டுனா எல்லாம் சரியாயிடும். இது நம்ம பாரம்பரியத்துல இருக்கு, ஆனா இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ஒரு டூத் பேஸ்ட் டியூப் எடுத்துக்கோங்க. அது நடுவுல இறுக்கி அழுத்துனா என்ன ஆகும்? பேஸ்ட் கீழ இருந்து வெளியே வரும்ல? அதேதான் இங்கேயும் நடக்குது. நீங்க வயிற்றை இருக்கும்போது அந்த அழுத்தம் உங்க உறுப்புகளை கீழே நோக்கி தள்ளி ப்ரொலாப்ஸ் வர்ற ஆபத்தை பல மடங்கு அதிகமாக்கிடும். மூணாவது கட்டுக்கது, யூரின் லீக் ஆகுதா? அப்ப தண்ணி குடிக்கிறத குறைச்சிடு. இதுவும் ஒரு பெரிய தப்பு. நீங்க தண்ணி குடிக்கிறத குறைச்சா உங்க யூரின் ரொம்ப அடர்த்தியாகி உங்க சிறுநீர் பைய எரிச்சலோட்ட ஆரம்பிக்கும். இதனால உங்களுக்கு இன்னும் அதிகமா லீக் ஆகுமே தவிர பிரச்சனை சரியாகாது. இப்ப நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரெட் ஃபிளாக்ஸ், அதாவது அபாய அறிகுறிகள். இதெல்லாம் சுயவைத்தியம் பண்ணக்கூடிய விஷயங்கள் இல்ல. எந்த அறிகுறிகள் இருந்தா நீங்க உடனே ஒரு டாக்டரை போய் பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த அறிகுறிகளை கவனமா கேளுங்க. உங்க பிறப்புறுப்பு வழியா திராட்சை மாதிரி ஒரு கட்டி வெளியே வர்றது, இல்லனா உள்ள இருக்கிற உறுப்புகள் எல்லாம் கீழே இறங்கி வர்ற மாதிரி ஒரு கனமான உணர்வு, சிறுநீரையும் மலத்தையும் சுத்தமா கண்ட்ரோல் பண்ண முடியாம போறது, இந்த மாதிரி ஏதாவது இருந்தா தயவு செஞ்சு நீங்களே அதையும் ட்ரை பண்ணாம உடனே டாக்டர் கிட்ட போங்க. இது உங்க உடம்பு கொடுத்துற சீரியஸான வார்னிங். கடைசியா டாக்டர் பிரசாந்த் சொன்னதை மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கலாம். உங்க உடம்புல ஏற்படுற இந்த மாற்றங்களே தாய்மைக்காக நீங்க கொடுக்கற ஒரு தண்டனையா ஏத்துக்க வேண்டிய அவசியமே இல்ல. சரியான வழிகாட்டுதலோட உங்க உடம்போட வலிமையை நீங்க நிச்சயமா திரும்பவும் பெற முடியும். இதுல நீங்க தனியா இல்ல, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். இவ்ளோ நேரம் நாம பேசினதுல இருந்து உங்க உடம்போட மைய வலிமையா திரும்ப கொண்டு வர இன்னிக்கே இப்பவே நீங்க எடுக்க போற அந்த சின்ன முதல் ஸ்டெப் என்ன? ஒரு நிமிஷம் யோசிச்சு ஒரு முடிவெடுங்க. உங்க ஆரோக்கியம் உங்க கையில தான் இருக்கு.